ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். ஸ்கோர் கிளவர்லேருந்து நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு டிசம்பர் 26, 2025 த ஹிந்துவில் வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷில் படித்து அதோட எளிய தமிழ் விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான ஒகாபுலரிஸோட ப்ரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக இருக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலைன்னா தயங்காமல் பாட்காஸ்ட்டை பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் அர்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படித்து பாருங்கள். பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெறும் 6 மாதத்தில் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் அபாரமாக இம்ப்ரூவ் ஆகும். சரி வாங்க முதல் எடிட்டோரியல்குள்ளே போகலாம். டைட்டில்: ஸ்டெப் அப், டோப்பிங் மெனஸ் on Indian sport and dope positive cases. India must make National Anti-Doping Agency well-funded and independent. ஸ்டெப் அப் அப்படின்னா ஒரு விஷயத்துல தீவிரமா இறங்கி செயல்படுறது. டோப்பிங் மெனஸ், டோப்பிங்னா விளையாட்டு வீரர்கள் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை பயன்படுத்துறது. மெனஸ்னா ஒரு அச்சுறுத்தல். ஸோ டோப்பிங் அச்சுறுத்தல். இது இந்திய விளையாட்டு மற்றும் டோப் பாசிட்டிவ் கேசஸ் பற்றியது. இந்தியா தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு முகமையை நன்கு நிதியுதவி மற்றும் சுதந்திரமான அமைப்பாக மாற்ற வேண்டும்னு சொல்றாங்க. One of the biggest impediments for India, இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடைகளில் ஒன்று, in achieving the status of a global sports power, ஒரு உலகளாவிய விளையாட்டு சக்தியா உருவாவதற்கான அந்தஸ்தை அடைவதில் is strongly rooted in its dubious distinction, அதன் சந்தேகத்திற்கிடமான ஒரு வேறுபாட்டில் வலுவாக வேரூன்றியுள்ளது, of being the table topper in dope positive cases, ஊக்க மருந்து சோதனையில் பாசிட்டிவாக வந்த வழக்குகளில் முதலிடத்தில் இருப்பதில், for the third consecutive year, தொடர்ந்து 3வது ஆண்டாக. As the country is set to host the 2029 World Police and Fire Games and the 2030 Centenary Commonwealth Games in Ahmedabad, நம் நாடு 2029 உலக போலீஸ் மற்றும் தீயணைப்பு விளையாட்டுப் போட்டிகளை நடத்த தயாராக இருப்பதால் and the 2030 Centenary Commonwealth Games in Ahmedabad மற்றும் 2030 அகமதாபாத்தில் நூற்றாண்டு காமன்வெல்த் போட்டிகளையும் நடத்த இருப்பதால் the low on performance and high on doping trend may prove detrimental to its aspirations. செயல்திறனில் குறைவாகவும் ஊக்கமருந்து பயன்பாட்டில் அதிகமாகவும் இருக்கும் இந்த போக்கு அதன் லட்சியங்களுக்கு பாதகமாக அமையலாம். இங்கு டெட்ரிமெண்டல்னா தீங்கு விளைவிக்கும் அல்லது பாதகமானன்னு அர்த்தம். ஆஃப் பிட்டிங் ஃபார் த 2036 ஒலிம்பிக் கேம்ஸ், 2036 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு ஏலம் கேட்கும் லட்சியத்திற்கு இது பாதகமாக முடியலாம். As in the 2024 figures by the global watchdog, the World Anti-Doping Agency (WADA), உலகளாவிய கண்காணிப்பு அமைப்பான உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு ஏஜென்சியின் 2024 புள்ளி விவரங்களின்படி இந்தியா logged 260 adverse analytical findings AAFs out of 7,113 tests at 3.6%. இந்தியா மொத்தம் 7,113 சோதனைகள்ல இது 3.6% ஆகும். France 91 and Italy 85 were second and third in terms of numbers. எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரான்ஸ் 91 மற்றும் இத்தாலி 85 முறையே 2வது மற்றும் 3வது இடத்தில் இருந்தன. இந்தியா far behind China 24,214 was 7th in terms of overall testing figures. இந்தியா சீனாவுக்கு ரொம்ப பின்தங்கி ஒட்டுமொத்த சோதனை எண்ணிக்கையில் 7வது இடத்தில் இருந்தது. Nevertheless, the National Anti-Doping Agency (NADA) looks at the brighter side of the picture. இருப்பினும் தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு ஏஜென்சி இந்த விஷயத்தின் ஒரு நல்ல பக்கத்தை பார்க்கிறது, claiming that the higher positivity rate is due to bigger testing numbers. அதிகமான சோதனை எண்கள் காரணமாக தான் இந்த அதிக பாசிட்டிவிட்டி ரேட் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இந்த போஸ்ட் COVID-19 எரா, COVID-19க்கு பிந்தைய காலகட்டத்தில் AAFs and the total number of samples were 125 and 3,865 at 3.2% in 2022. 2022 AAFs 125ஆகவும் மொத்த மாதிரிகள் 3,865ஆகவும் 3.2% இருந்தது and 213 and 5,606 at 3.8% in 2023. மேலும் 2023 இது முறையே 213 மற்றும் 5,606 3.8% இருந்தது.
NADA takes pride in stating that up to December 16 this year, it has carried out 7,608 tests. இந்த ஆண்டு டிசம்பர் 16 வரை அது 7,068 சோதனைகளை மேற்கொண்டுள்ளதாக நாடா பெருமையுடன் கூறுகிறது. With fewer number of positive cases, 110 at 1.5%. குறைவான எண்ணிக்கையிலான பாசிட்டிவ் வழக்குகளுடன், அதாவது 1.5%. It has adopted several measures. அது பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது, including awareness drives, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் உட்பட, and encouraging the use of Know Your Medicine app மற்றும் உங்கள் மருந்தை அறிந்து கொள்ளுங்கள் செயலியை பயன்படுத்த ஊக்குவிப்பது போன்றவை. To curb doping, ஊக்க மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த. There are many instances of NADA officials pursuing athletes. NADA அதிகாரிகள் விளையாட்டு வீரர்களை பின்தொடரும் பல சம்பவங்கள் உள்ளன. And them trying to escape to avoid testing. மற்றும் அவர்கள் சோதனையை தவிர்ப்பதற்காக தப்பிக்க முயற்சி செய்வதும் நடக்கிறது. Such cat and mouse stories point a finger at the sorry state of affairs. இப்படிப்பட்ட பூனை எலி கதைகள் இந்த விஷயங்களின் வருந்தத்தக்க நிலையை சுட்டிக்காட்டுகின்றன. And a deeper malaise within the sports ecosystem. மற்றும் விளையாட்டு சூழலில் உள்ள ஒரு ஆழ்ந்த நோயை இது காட்டுகிறது. இங்க மேலேஸ்னா ஒரு பொதுவான உடல்நல குறைவு அல்லது ஒரு அமைப்புல இருக்கிற ஆழ்ந்த பிரச்சனைன்னு சொல்லலாம். That includes support staff who have been suspended for abetting doping. இதில் ஊக்க மருந்து பயன்பாட்டிற்கு துணை போன சப்போர்ட் ஸ்டாஃப் உள்ளிட்டோரும் அடங்குவர். அபெட்டிங்னா ஒரு குற்றத்திற்கு துணை போவது அல்லது உடந்தையாக இருப்பது. Even as the sports ministry is addressing the concern, விளையாட்டு அமைச்சகம் இந்த கவலையை நிவர்த்தி செய்து கொண்டிருந்தாலும், it acknowledges that government jobs through sports quota are a big lure for the athletes. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் மூலம் கிடைக்கும் அரசு வேலைகள் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்கிறது என்பதை அது ஒப்புக்கொள்கிறது. To take shortcuts, அவர்கள் குறுக்கு வழிகளை எடுக்க. It cannot be denied that lucrative cash awards for big international medals, பெரிய சர்வதேச பதக்கங்களுக்கு கிடைக்கும் லாபகரமான ரொக்க பரிசுகளும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது. இங்க lucrativeனா நல்ல பணம் சம்பாதித்து தரும் அல்லது லாபகரமானன்னு அர்த்தம். May also be prompting elite athletes to take banned performance enhancing drugs. சிறந்த விளையாட்டு வீரர்களை தடை செய்யப்பட்ட செயல்திறனை வளர்க்கும் மருந்துகளை எடுக்க தூண்டக்கூடும். Despite the risks of adverse effects on one's health over the years. பல ஆண்டுகளாக ஒருவரின் ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகள் ஏற்படும் அபாயங்கள் இருந்த போதிலும். India has passed the National Anti-Doping Amendment Bill 2025. இந்தியா தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு திருத்த மசோதா 2025 நிறைவேற்றியுள்ளது. To add muscle to its anti-doping efforts. அதன் ஊக்கமருந்து எதிர்ப்பு முயற்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்க. Whether doping is triggered by need or greed or ignorance, ஊக்கமருந்து பயன்பாடு தேவையால் தூண்டப்பட்டாலும், பேராசையால் தூண்டப்பட்டாலும் அல்லது அறியாமையால் தூண்டப்பட்டாலும், the country under pressure from the International Olympic Committee over the issue, இந்த பிரச்சனையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் அழுத்தத்தின் கீழ் இருக்கும் நாடு should make NADA a truly independent entity. நாடாவை உண்மையிலேயே ஒரு சுதந்திரமான அமைப்பாக மாற்ற வேண்டும். And provide more funds to put up a stronger fight against this menace. மற்றும் இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த போராட்டத்தை நடத்த அதிக நிதி வழங்க வேண்டும். இங்க மெனஸ்னா ஒரு அச்சுறுத்தல் அல்லது ஆபத்து, which has kept pace with modern scientific developments. இந்த அச்சுறுத்தல் நவீன அறிவியல் முன்னேற்றங்களுக்கு ஈடு கொடுத்து வளர்ந்து வருகிறது. இந்த எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அண்ட் சஜஸ்டிவா இருக்கு. பிரச்சனையை ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சு அதுக்கு ஒரு தீர்வையும் முன்வைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, a quick break guys. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. vocabularies, idioms and phrases ரொம்பவே சுலபமா மெமரைஸ் பண்ண அதுல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கைக்கும் மறக்காது. ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஆல்சோ இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க இரண்டாவது எடிட்டோரியலை பார்க்கலாம். ஃப்ரெஜைல் அட்ராக்டிவ்னஸ். ஃப்ரெஜைல்னா எளிதில் உடையக்கூடிய ஒரு நிலையற்ற தன்மைன்னு அர்த்தம். ஸோ நிலையற்ற ஈர்ப்பு. On the latest FDI data and India. இது சமீபத்திய அந்நிய நேரடி முதலீட்டு தரவுகள் மற்றும் இந்தியாவை பற்றியது. India's best efforts to bring in investment. முதலீட்டை கொண்டுவர இந்தியாவின் சிறந்த முயற்சிகள். Can be appended by US. அமெரிக்காவால் தலைகீழாக மாற்றப்படலாம். The latest foreign direct investment data show. சமீபத்திய அந்நிய நேரடி முதலீட்டு தரவுகள் காட்டுகின்றன.
How India's attractiveness as an investment destination, ஒரு முதலீட்டு இடமாக இந்தியாவின் ஈர்ப்பு, is not yet cemented and remains fragile, இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மற்றும் நிலையற்றதாகவே உள்ளது. Net FDI remained negative for the third consecutive month in October 2025. நிகர FDI அக்டோபர் 2025 தொடர்ந்து மூன்றாவது மாதமாக நெகட்டிவாக இருந்தது, which means that more direct investment was taken out of India than invested in it. அதாவது இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டதை விட அதிகமான நேரடி முதலீடு இந்தியாவிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டுள்ளது. The timing reveals a lot. இந்த நிகழ்வு நடந்த நேரம் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. At the end of July, US President Donald Trump revealed that he would be levying a 25% tariff on India. ஜூலை மாத இறுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் மீது 25% வரி விதிப்பதாக அறிவித்தார். A week later, he raised this to 50%. ஒரு வாரம் கழித்து அவர் இதை 50% உயர்த்தினார். That is when investment began to leave India. அப்போதுதான் முதலீடு இந்தியாவை விட்டு வெளியேற தொடங்கியது. Prior to August, India's net FDI position in 2025-26 had been quite comfortable. ஆகஸ்டுக்கு முன்பு 2025-26 இந்தியாவின் நிகர FDI நிலை மிகவும் வசதியாக இருந்தது. In April-July 2025, net FDI totaled $10.7 billion. ஏப்ரல்-ஜூலை 2025 காலகட்டத்தில் நிகர FDI மொத்தம் $10.7 பில்லியன் இருந்தது. More than triple what it was in the same period of the previous year. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 3 மடங்கு அதிகம். However, in August 2025, investors pulled out $622 million more than they put in. இருந்தாலும் ஆகஸ்ட் 2025 முதலீட்டாளர்கள் தாங்கள் முதலீடு செய்ததை விட $622 மில்லியன் அதிகமாக வெளியே எடுத்தனர், followed by $1.7 billion in September and $1.5 billion in October. India's cumulative net FDI position in 2025-26 by the end of October 2025 had fallen to $6.2 billion. அக்டோபர் 2025 இறுதியில் 2025-26 இந்தியாவின் ஒட்டுமொத்த நிகர FDI நிலை $6.2 பில்லியன் குறைந்துவிட்டது. This is still nearly double what it was in April-October 2024. இது ஏப்ரல்-அக்டோபர் 2024 இருந்ததை விட கிட்டத்தட்ட 2 மடங்காக இருந்தாலும், but the point is that the direction has changed. முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதன் திசை மாறிவிட்டது. One defense of the FDI numbers has been that FDI எண்களுக்கான ஒரு வாதம் என்னவென்றால் the net FDI figure looks poor because outflows are simply exceeding robust inflows. வலுவான உள்வரவை விட வெளிச்செல்லும் முதலீடு அதிகமாக இருப்பதால் நிகர FDI எண்ணிக்கை மோசமாக தெரிகிறது. இங்கே robustனா வலுவான அல்லது திடமானன்னு அர்த்தம். However, in both August and October, இருந்தாலும் ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் ஆகிய 2 மாதங்களிலும் gross inflows themselves were lower on a year-on-year basis. மொத்த உள்வரவே ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் குறைவாக இருந்தது. This contrasts against an average growth rate of about 33% in April-July 2025. இது ஏப்ரல்-ஜூலை 2025 இருந்து சுமார் 33% சராசரி வளர்ச்சி விகிதத்திற்கு முரணாக உள்ளது. In addition, this financial year has shown that கூடுதலாக இந்த நிதியாண்டு காட்டியுள்ளது என்னவென்றால் the increase in outflows has been driven by Indian companies looking to invest abroad. வெளிநாட்டில் முதலீடு செய்ய விரும்பும் இந்திய நிறுவனங்களால் தான் இந்த வெளிச்செல்லும் முதலீட்டின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. One way to look at this is with satisfaction. இதில் ஒரு விதத்தில் திருப்தியுடன் பார்க்கலாம் that Indian companies are increasingly becoming internationally competitive in scale and resources. இந்திய நிறுவனங்கள் அளவு மற்றும் பலங்களில் சர்வதேச அளவில் போட்டித்திறன் மிக்கவையாக மாறி வருகின்றன என்று. However, with the Indian economy far from saturated in terms of supply, இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் விநியோகத்தை பொறுத்தவரை இன்னும் முழுமையடையாத நிலையில் the question to be asked is why these companies are not investing here. கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னவென்றால் ஏன் இந்த நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்யவில்லை என்பதுதான்.
This is not merely a shifting of profits abroad in the form of repatriation. இது வெறுமனே லாபத்தை தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் வடிவில் வெளிநாடுகளுக்கு மாற்றுவது மட்டுமல்ல. It reveals a deeper issue. இது ஒரு ஆழமான சிக்கலை வெளிப்படுத்துகிறது. From the 2019 corporate tax rate cuts to production-linked incentives, 2019 கார்ப்பரேட் வரி விகித குறைப்புகளிலிருந்து உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டங்கள் வரை, to trying to boost demand through income tax and GST cuts, வருமான வரி மற்றும் GST குறைப்புகள் மூலம் தேவையை அதிகரிக்க முயற்சிப்பது வரை, the government has done a lot to encourage the private sector to invest. தனியார் துறையை முதலீடு செய்ய அரசாங்கம் நிறைய செய்துள்ளது. These were all welcomed by Indian and foreign corporations who touted them as structural reforms. இவை அனைத்தும் இந்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களால் வரவேற்கப்பட்டன. அவர்கள் இவற்றை கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் என்று பாராட்டினார்கள். இங்கே டவுட்டட்னா ஒன்றை புகழ்ந்து பேசுவது அல்லது பிரபலப்படுத்துவதுன்னு அர்த்தம். Yet it took just one episode of tariffs by one country to rock India's image as a good investment destination. ஆனாலும் ஒரு நாடு விதித்த ஒரே ஒரு வரி விதிப்பு சம்பவம் ஒரு நல்ல முதலீட்டு இடமாக இந்தியாவின் பிம்பத்தை அசைத்து பார்க்க போதுமானதாக இருந்தது. Even the Reserve Bank of India said that, ரிசர்வ் வங்கி கூட சொன்னது என்னவென்றால், uncertainty over the US trade deal was pushing foreign portfolio investors to exit Indian equities. அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றிய நிச்சயமற்ற தன்மை வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்களை இந்திய பங்குகளை விட்டு வெளியேற தள்ளுகிறது என்று. This goes to show that shiny headlines of fastest growing, largest market and third fastest, ஃபாஸ்டாக வளர்கிற மிகப்பெரிய சந்தை மற்றும் மூன்றாவது வேகமான போன்ற பளபளப்பான தலைப்புச் செய்திகள் do not cut much ice with investors. முதலீட்டாளர்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை இது காட்டுகிறது. They work in fair weather. அவை சாதகமான சூழ்நிலையில் வேலை செய்யும். But are flimsy in the face of the slightest headwinds. ஆனால் சிறிய எதிர்ப்புகளின் முகத்தில் அவை பலவீனமாக உள்ளன. Flimsyனா பலவீனமான, உறுதியற்றன்னு அர்த்தம். Headwindsனா ஒரு செயலுக்கு எதிராக வரும் தடைகள் அல்லது எதிர்காற்று. Such claims need real structural reforms to bolster them. இத்தகைய கூற்றுகளுக்கு அவற்றை வலுப்படுத்த உண்மையான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தேவை. இங்கே போல்ஸ்டர்னா ஒன்றை ஆதரிப்பது அல்லது வலுப்படுத்துவதுன்னு அர்த்தம். இந்த எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அண்ட் காஷனரியா இருக்கு. டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்தியா முதலீட்டுக்கு சிறந்த இடம்ங்கிற பிம்பம் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரைட் கைஸ், பாட்காஸ்ட் முடிய போகுது. பட் வெயிட், உங்களுக்காக ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 7 மணிக்கு லைவா நடக்கிற எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் பத்தி தெரியுமா? அது எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கான IPL மாதிரி. டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செமையா இருக்கும். உங்க வொக்காப் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண இது ஒரு சூப்பரான வழி. சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. வொக்காப் லீக்ல சந்திப்போம். ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாய்.